பாரதம் எப்போதுமே விஞ்ஞானத்தை தேசத்தின் வளர்ச்சி என்ற கண்ணோட்டத்திலேயே பார்த்து வந்திருக்கிறது. இந்த எண்ணப்பாடு கூடவே நம்முடைய விஞ்ஞானிகள் சிவில் அணுசக்தி திட்டத்தை முன்னெடுத்து கொண்டு வருகின்றார்கள். அவர்களுடைய முயற்சிகள் காரணமாகவே இந்த செயல் திட்டம் தேசத்தின் நிர்மாணத்தில் பெரும் பங்களிப்பு அளித்து வருகின்றது. இதன் காரணமாக நமது தொழில்துறை வளர்ச்சி, எரிசக்தித் துறை, உடல்நலத்துறை ஆகியவற்றுக்கு பெரும் ஆதாயம் ஏற்பட்டிருக்கிறது. விவசாயம் தொடங்கி நவீன புதுமைகள் கண்டுபிடிப்பாளர்கள் வரை பாரதத்தின் சிவில் அணுசக்தி திட்டம் அனைவருக்கும் மிகவும் உதவி புரிந்திருக்கின்றது. நண்பர்களே, சில நாட்கள் முன்புதான் நமது அணுசக்தி விஞ்ஞானிகள் மேலும் ஒரு பெரிய சாதனையை படைத்து பாரதத்தின் கௌரவத்தை உயர்த்தி இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டின் கல்பாக்கத்தில் அமைந்திருக்கும் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் வேக ஈநுலையானது கிரிட்டிகாலிட்டி, அதாவது முதலாவது செயல்பாட்டை அடைந்து விட்டது. அதாவது இந்த செயல்பாட்டு நிலை என்பது என்னவென்றால், ஈநுலையானது முதன்முறையாக செல்ஃப் சஸ்டெய்னிங் நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன், தன்னிலையான அணுக்கருப்பிளவு சங்கிலித் தொடர் வினையை வெற்றிகரமாக எட்டிவிட்டது என்று பொருள். இந்த கட்டத்தின் பொருள் என்னவென்றால், ஈநுலை செயல்பாட்டு கட்டத்தை எட்டியிருக்கிறது என்பதாகும். பாரதத்தின் அணுசக்தி பயணத்திலே இது ஒரு வரலாற்றுப்பூர்வமான மைல்கல் நிகழ்ச்சியாகும். மேலும் இதில் பெரிய விஷயம் என்னவென்றால், அணுசக்தி ஈநுலை முழுமையான வகையிலே சுதேசி தொழில்நுட்பத்தால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான். நண்பர்களே, இதை ஈநுலை என்று ஏன் கூறுகிறோம் தெரியுமா? இதன் பின்புலத்தில் ஒரு காரணம் உண்டு. இது எப்படிப்பட்ட முறை என்றால், எரிசக்தி உற்பத்தியோடு கூடவே எதிர்காலத்திற்கான எரிபொருளையும் இது தானே தயாரித்துக் கொள்ளுகிறது. நண்பர்களே, மார்ச் மாதம் 2024 காலகட்டம் எனக்கு நன்கு நினைவிருக்கிறது. அப்போது நான் கல்பாக்கத்தில் இருக்கும் உலையின் கோர் லோடிங் உள்ளகத்தை ஏற்றுவதை காண முடிந்தது. பாரதத்தின் அணுசக்தி திட்டத்திலே தங்களுடைய விலை மதிப்பில்லா பங்களிப்பை அளித்த அனைவருக்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். நாட்டு மக்களின் வாழ்க்கையை மேலும் சிறப்பாகவும் எளிமையாகவும் ஆக்குவதிலே அவர்களின் இந்த முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது. இதன் வாயிலாக வளர்ச்சியடைந்த பாரதம் காணும் நமது உறுதிப்பாட்டிற்கும் கூட ஒரு புதிய சக்தி கிடைக்கும்.